ஒரு நாள் ஷாம் ரோட்ல நடந்து போறப்போ ஒரு பெரிய அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்த்தான். அண்ட் அந்த ஆட்ல எழுதி இருந்தது, இஸ் யோர் மணி ஜஸ்ட் ஸ்லீப்பிங் இன் த பேங்க்? இஃப் எஸ் தென் வேக் இட் அப் அண்ட் மேக் இட் லிட்டில் மோர் அலர்ட்னு. இதை பார்த்து ஷாம் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிட்டான். இது என்ன மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட்னு. அண்ட் அந்த டைம்ல ஷாமுக்கு புரியல. அவன் அதை கடந்து போயிட்டான். நெக்ஸ்ட் டே அவனோட ஃப்ரெண்ட் ரோஹன் கூட இருந்தப்போ அவன் அந்த ஆடை காமிச்சு சொன்னான், ரோஹன் இத பாருடா, ரொம்ப வியர்டா எழுதி இருக்குன்னு. நீ இத பத்தி என்ன நினைக்கிறேன்னு கேட்டான். ரோஹன் சிரிச்சுட்டே சொல்றான், உனக்கு அந்த ஆட் புரியல போல. அதோட அர்த்தம் என்னன்னா, உன்னோட கேஷ் எல்லாத்தையும் பேங்க்ல வச்சிருந்தா அது தூங்கிட்டு தான் இருக்கும், பிகாஸ் அது க்ரோ ஆகல. ஷாம் சொன்னா, ஆனா ப்ரோ பேங்க் 2 to 3% இன்ட்ரெஸ்ட் கொடுக்கும்லன்னு. ரோஹன் சொல்றான், 2 to 3% ரியல் க்ரோத்தே இல்லடா, பிகாஸ் இன்ஃபிளேஷன் 7% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகுது எவ்ரி இயர்னு. இதுல நீ ஜஸ்ட் 3% growth தான் எடுத்துக்கிட்ட. சோ உன் பணத்தோட வேல்யூ தான் குறைஞ்சிட்டே போகுது. அப்படி இருக்க நீ இது எப்படிடா growthன்னு கன்சிடர் பண்ணுவேன்னு ரோஹன் கேட்டான். ஷாம் சொல்றான், சரி ப்ரோ பேங்க்ல பணம் சேஃபா இருக்கும் தானேன்னு. ரோஹன் அதுக்கு சொல்றான், நோடா உனக்கு தெரியுமா, பேங்க் கொலாப்ஸ் ஆனா கவர்மெண்ட் மேக்ஸிமம் வெறும் 5 lakhs ரிட்டர்ன் பண்ண கேரண்டி கொடுக்கும். ஈவன் நீ crores பணத்தை பேங்க்ல போட்டு வச்சிருந்தாலும் பேங்க்குக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா உனக்கு ஒன்லி 5 lakhs தான் கொடுப்பாங்கடான்னு சொல்றான். இதை கேட்டு ஷாம் ஷாக் ஆயிட்டான். நான் என் பேங்க் அக்கௌண்ட்ல 14 lakhs வச்சிருக்கேன்டா, இப்ப என்ன பண்ணலாம்னு கேக்குறான். ரோஹன் சொல்றான், உனக்கு தேவையான அசட்ல இன்வெஸ்ட் பண்ணடான்னு சொன்னான். அதுக்கு ஷாம் கேட்டான், அசட்டா? அப்ப என்னடா வீடா வாங்கணும்னு. உடனே ரோஹன் ஷாம்க்கு எக்ஸ்பிளைன் பண்ண ஸ்டார்ட் பண்றான். ஃப்ரெண்ட்ஸ், அசட்னா என்ன தெரியுமா? அசட்னா உனக்கு மணியை ஜெனரேட் பண்ற இடம். பட் லயபிலிட்டினா உன்கிட்ட இருந்து மணியை எடுத்துக்கிற இடம்னு. எக்ஸாம்பிளுக்கு ஒரு கார் வாங்கி ஜஸ்ட் அதை பர்சனல் யூஸ்க்கு மட்டும் யூஸ் பண்ணுனா அது லயபிலிட்டி. பெட்ரோல், மெயின்டெனன்ஸ், இன்சூரன்ஸ் எல்லாம் உன் கையில இருந்தா செலவாகும். ஆனா அந்த காரை ஓலா, ஊபர் மாதிரி யூஸ் பண்ணுனா அது அசட்டா ஆகிடும், பிகாஸ் அதுல இருந்து உனக்கு இன்கம் ஜெனரேட் ஆகும். ரிச் பீப்புள் தான் அசட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. புவர் பீப்புள் எல்லாருமே லயபிலிட்டிஸ் மாதிரி ஐட்டம்ஸ் தான் வாங்குவாங்க. உடனே ஷாம் சொல்றான், ஓ ஓகேடா, அப்போ நான் அசட் பில் பண்ணதான் ஃபோக்கஸ் பண்ணணும், கரெக்ட் தானடான்னு கேக்குறான். ரோஹன், எக்ஸாக்ட்லிடா, இப்போ நான் உனக்கு 5 மெயின் அசட்ஸ் பத்தி சொல்றேன், கொஞ்சம் கேளுன்னு சொல்றான். உங்ககிட்ட இருக்க அமௌண்ட் அண்ட் நீ எக்ஸ்பெக்ட் பண்ற ரிட்டர்ன்ஸை பொறுத்து அதுல ஒரு அசட்டை சூஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணடான்னு சொன்னா. சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நாமளும் அந்த அசட்ஸ் என்னன்னு பார்க்கலாம். அசெட் 1, டிஜிட்டல் அசெட்ஸ். டிஜிட்டல் அசெட்ஸ்னா ஆன்லைன்ல இருக்கிற ஐட்டம்ஸ் லைக் வெப்சைட், யூடியூப் சேனல், ஆன்லைன் கோர்சஸ், NFTs எக்ஸெட்ரா. ஒரு நல்ல யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணிட்டு யூஸ்ஃபுல் கண்டென்ட் போஸ்ட் பண்ணா அது 2 இன்கம் சோர்ஸ் தரும், AdSense அண்ட் ஸ்பான்சர்ஷிப்ஸ். பிளாகிங், அஃபிலியேட் மார்க்கெட்டிங் கூட சூப்பர் ஆப்ஷன்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு எழுதுற விருப்பம் இருந்தா பிளாக்ல கண்டென்ட் எழுதிட்டு கூகுள் AdSense மூலமா பணம் சம்பாதிக்கலாம். பிக் கம்பெனிஸ் லைக் Amazon, Flipkartனு அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பண்ணினாலும் உங்களுக்கு இன்கம் ஜெனரேட் ஆகும். அடுத்தது என்னன்னு பாத்தீங்கன்னா டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸ் லைக் இ-புக்ஸ், ஆன்லைன் கோர்சஸ், டிசைன்ஸ், ஆப்ஸ் இதெல்லாம் ஒன்ஸ் கிரியேட் பண்ணினா ரொம்ப நாளைக்கு செல் பண்ணலாம். ஒருவேளை உங்களுக்கு ப்ரோக்ராமிங், டிசைன் ஆர் வீடியோ எடிட்டிங்ல எல்லாம் நாலேஜ் இருந்தா இதை பேஸ் பண்ணி கோர்சஸ் கிரியேட் பண்ணலாம். இந்த மாதிரி டிஜிட்டல் அசெட்ஸ் ஒன் செட் ஆகிடுச்சுன்னா பிசிக்கல் ஒர்க் பண்ண தேவையில்லை. இதுதான் இப்ப மோஸ்ட் பவர்ஃபுல் அண்ட் சேஃபஸ்ட் அசெட். அசெட் 2, ஃபார்மிங் அண்ட் அக்ரிகல்ச்சர் இன்வெஸ்ட்மெண்ட். ட்ரெடிஷனல் ஃபார்மிங் பத்தி நாம இப்ப பார்க்க போறது இல்ல ஃப்ரெண்ட்ஸ். ஆர்கானிக் ஃபார்மிங், கிரீன் ஹவுஸ், கமர்ஷியல் பிளான்டேஷன்ஸ் இதெல்லாம் தான் இப்ப ஹியூஜ் ப்ராஃபிட்ஸ் கொடுக்குது. இப்போ இதை 1 by 1 பார்க்கலாம் வாங்க. நம்பர் 1, ஆர்கானிக் ஃபார்மிங். கெமிக்கல் ஃப்ரீ வெஜிஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ்லாம் செல் பண்ணினா மார்க்கெட்ல ஹை பிரைஸ் கிடைக்கும். அண்ட் நம்பர் 2, ஹைட்ரோபோனிக்ஸ் அண்ட் வெர்டிகல் ஃபார்மிங். ஃப்ரெண்ட்ஸ், உங்ககிட்ட லேண்ட் இல்லனா ஃபார்மிங் பண்ண முடியாதுன்னு யோசிக்கிறீங்களா? இது வேற லெவல் டெக்னாலஜிங்க. ஹைட்ரோபோனிக்ஸ் அண்ட் வெர்டிகல் ஃபார்மிங் உங்க மைண்டை கம்ப்ளீட்டாவே சேஞ்ச் பண்ணும். ஹைட்ரோபோனிக்ஸ்னா சாயில் இல்லாம வாட்டர் பேஸ்ட் நியூட்ரியன்ட் சொல்யூஷன்ல பிளான்ட்ஸை க்ரோ பண்றது. சாயில் இல்லாம இருக்கிறதுனால டிசீசஸ், வீட்ஸ் எல்லாம் ஆல்மோஸ்ட் ஜீரோ. ஸ்பேஸ் ரொம்ப சேவ் ஆகும், ஈல்டும் டபுள் ஆகும். வெர்டிகல் ஃபார்மிங்ல பிளான்ட்ஸை மல்டி லேயர் ஷெல்ஃப்ஸா க்ரோ பண்ணுவாங்க. லைக் பிளாட்ஸ் மாதிரி 1 groundல 5 to 6 floors ஃபார்மிங் பண்ணலாம். இது சிட்டி அபார்ட்மெண்ட்ஸ், டெரேசஸ், வேர்ஹவுசஸ் எல்லாத்துக்குமே சூட் ஆகும். இது ஒரு அசெட் ஆகிற ரீசன் என்னன்னா உங்க இன்வெஸ்ட்மெண்ட்ல கண்டினியூஸ் ஹார்வெஸ்ட், ஹெல்தி ப்ரொடியூஸ் அண்ட் ஹை டிமாண்ட் மார்க்கெட்ல சேல் பண்ண முடியும். எஸ்பெஷலி ஆர்கானிக் ஃபுட் ட்ரெண்ட் க்ரோவிங்னு பார்த்தா ஹைட்ரோபோனிக்ஸ் ப்ரொடியூஸ்க்கு பிரைஸ் ரொம்ப ஜாஸ்தி. இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் கொஞ்சம் அதிகமா இருக்கும், ஆனா ஒன் செட்டப் பண்ணினா அப்புறம் மெயின்டெனன்ஸ் காஸ்ட் கம்மி தான், ப்ராஃபிட் ஸ்டேபிளா இருக்கும். இது ஃபியூச்சர்ல சிட்டில இருக்கிற மிடில் கிளாஸ் அண்ட் ஹை கிளாஸ் மார்க்கெட்ஸ்க்கு கண்டினியூஸ் சப்ளை கொடுக்கிற சஸ்டைனபிள் பிசினஸ். நம்பர் 3, கமர்ஷியல் பிளான்டேஷன். பேம்பூ, சாண்டல்வுட், ஆலோவேரா, ஒயிட் டீக் மாதிரி கிராப்ஸ்ல இருந்து லாக்ஸ்ல சம்பாதிக்கலாம். கவர்மெண்ட்டும் சப்சிடி அண்ட் லோன்ஸ் கூட கொடுக்குது. இதை ரோஹன் சொல்லிட்டு இருக்கும் போதே நடுவுல ஷாம் பேச ஸ்டார்ட் பண்றான். ஷாம் சொல்றான், டே என்கிட்ட லேண்ட் எல்லாம் இல்லடான்னு. அதுக்கு ரோஹன் சொல்றான், நோ ப்ராப்ளம்டா, இப்ப நிறைய ஸ்டார்ட் அப்ஸ் இருக்கு, சோ ஸ்மார்ட் ஃபார்மிங் கம்பெனிஸ்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். உன்னோட மணியை அவங்க யூஸ் பண்ணுவாங்க அண்ட் ப்ராஃபிட் அவங்க கூட ஷேர் பண்ணிப்பாங்கடான்னு சொன்னான். அசெட் 3, பீர் டு பீர் லெண்டிங், P2P. P2Pனா பேங்கை விட டைரக்டா இண்டிவிஜுவல்ஸ்க்கு பணம் லெண்ட் பண்ணுவோம். பிளாட்ஃபார்ம்ஸ் லைக் லெண்ட் அண்ட் கிளப், I2I, லேண்ட் பாக்ஸ் இருக்கு.
இன்ட்ரெஸ்ட் 18 to 20% வரைக்கும் கிடைக்கும். பேங்க்ல 2 to 4% தான் உங்களுக்கு கிடைக்கும். ஷாம் இதுக்கு கேட்டான், இதுல ரிஸ்க் இருக்காடான்னு. அவங்க பணம் ரிட்டர்ன் பண்ணாம போயிட்டா என்னடா பண்றதுன்னு. ரோஹன் சொன்னா, எஸ்டா ரிஸ்க் இருக்கு, ஆனா இதை மினிமைஸ் பண்ண முடியும்னு சொன்னான். பாயிண்ட் நம்பர் 1, சிங்கிள் பர்சனுக்கு எல்லாம் கொடுக்காம ஸ்பிளிட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணணும். பாயிண்ட் நம்பர் 2, பிளாட்ஃபார்ம் பாரோவர்ஸோட கிரெடிட் ஸ்கோர்ஸை செக் பண்ணணும். இது சேஃபா இன்ட்ரெஸ்ட் earn பண்ற பெஸ்ட் மெத்தட். Asset 4, பேப்பர் அசெட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், நீங்க என்ன பண்றீங்கன்னா டெய்லி பேப்பர்ல நியூஸ் பாக்குறீங்க, ஆனா உங்க கையில இருக்கிற மோஸ்ட் பவர்ஃபுல் திங்க இக்னோர் பண்றீங்க. அதுதான் பேப்பர் அசெட்ஸ். பேப்பர் அசெட்ஸ்னா ஷேர்ஸ், பாண்ட்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், ETFs, REITs, கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ், IPOs எல்லாம் பேப்பர் ஃபார்ம்ல இருக்கும். ஈவன் டிஜிட்டல்ல கூட இருக்கும். பட் உங்க மணிக்கு ரொம்ப பவர்ஃபுல் growth கொடுக்கும். இது ஒரு அசெட் ஆகிறதுக்கு ரீசன் என்னன்னா, உங்க மணியை பிசிக்கல் ப்ராப்பர்ட்டி மாதிரி டைய பார்க்காம ஈஸியா பை, செல் அண்ட் டைவர்சிஃபை பண்ண முடியும். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, நீங்க ஒரு லேண்ட் வாங்கினா செல் பண்ண மந்த்ஸ் ஆகும், ஆனா ஒரு ஷேர் செல் பண்ண செகண்ட்ஸ் போதும். ஸ்டாக் மார்க்கெட்ல ரைட் நாலேஜ் இருந்தா டிவிடெண்ட்ஸ் பிளஸ் கேபிட்டல் அப்ரிசியேஷன் பிளஸ் காம்பவுண்டிங் பவர்ல நீங்க லாங் டர்ம் வெல்த் பில்ட் பண்ண முடியும். பாண்ட்ஸ்ல ஸ்டேபிள் இன்ட்ரெஸ்ட் வரும் அண்ட் ரிஸ்க்கும் கம்மி. மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல எக்ஸ்பர்ட்ஸ் உங்க மணியை மேனேஜ் பண்ணுவாங்க. இதுல மெயின் அட்வான்டேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா, இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் கொஞ்சம் இருந்தா கூட போதும். ஜஸ்ட் 500 rupeesல மியூச்சுவல் ஃபண்ட் SIP ஸ்டார்ட் பண்ண முடியும். ரிஸ்க் மேனேஜ் பண்ண டைவர்சிஃபை பண்ண முடியும். இது ஒரு சைலண்ட் மணி மேக்கர். நீங்க நல்ல ஸ்டாக்கை செலக்ட் பண்ணினா உங்க லைஃப்ல பினான்சியல் ஃப்ரீடம்க்கு ஃபாஸ்டஸ்ட் ரூட்டா இது இருக்கும். இந்தியாவோட GDP grow ஆனா டாப் கம்பெனிஸ் grow ஆகும். இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணினா GDP growth கூடவே உங்க பணமும் grow ஆகும். Asset 5, ஹை ரெண்டல் ப்ராப்பர்ட்டி. இத கேட்டதுமே ஷாம் சொல்றான், ப்ராப்பர்ட்டி ரெண்ட் கொடுக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியும்டா. அதுக்கு ரோஹன் சொன்னா, பட் இப்போ லேட்டஸ்ட் ட்ரெண்ட்ஸ்லாம் இருக்குடான்னு. நம்பர் 1, கோ லிவிங். பிக் அபார்ட்மெண்ட்டை ஷேர் பண்ணி ரெண்ட்டுக்கு விட்டா நிறைய இன்கம் வரும்னு சொன்னான். நம்பர் 2, கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ், அதாவது ஆபீசஸ், ஷாப்ஸ், வேர்ஹவுசஸ்னு ரெசிடென்ஷியலா விடுறதை விட ரெண்ட் அதிகம்னு சொன்னான். நம்பர் 3 பாத்தீங்கன்னா Airbnb, ஹாலிடே ரெண்டல்ஸ். டூரிஸ்ட் ஏரியால பிளாட் வாங்கிட்டு Airbnb-ல லிஸ்ட் பண்ணினா ஹோட்டலை விட அதிகமா பணம் வரும். எக்ஸாம்பிளுக்கு ரெகுலர் ரெண்ட் 20,000னா Airbnb-ல 40 to 50,000 கிடைக்கும். ஷாம் கேட்டா, ரைட் பிளேஸ்ல இன்வெஸ்ட் பண்ணினா ரெண்டல்ல இன்கம் வருமானு. அதுக்கு ரோஹன் சொன்னா, அஃப்கோர்ஸ்டா, ரிச் பீப்புள் எல்லாருமே ப்ராப்பர்ட்டி வாங்கிட்டு ரெண்ட்டுக்கு விட்டுட்டு கேஷ் ஃப்ளோவை ஜெனரேட் பண்ணுவாங்கன்னு சொன்னா. Asset 6, ஸ்கில் அசெட்ஸ். உங்களுக்கு இருக்கிற நாலேஜ், டேலண்ட் இல்ல ஸ்கில்ஸ் எல்லாமே ஒரு அசெட் தான். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, ஒரு பர்சனுக்கு வீடியோ எடிட்டிங், கிராஃபிக் டிசைனிங், கோடிங் மாதிரி ஒரு ஸ்கில் இருந்தா அது அவனை லைஃப் டைம் இன்கம் earn பண்ண ஹெல்ப் பண்ணும். ஸ்கில் எப்பவுமே நம்ம கையை விட்டு போயிடாது. நீங்க ஒன் டைம் கத்துக்கிட்டா போதும், அதை யூஸ் பண்ணி ஃப்ரீலான்சிங், டீச்சிங், கோர்ஸ் கிரியேஷன், கன்சல்டிங் எல்லாமே பண்ண முடியும். உண்மையை சொல்லணும்னா, நம்ம கிட்ட இருக்க ஸ்கில் ஒரு செல்ஃப் மேட் ATM மிஷின் மாதிரி எப்ப வேணா பணம் சம்பாதிக்கலாம். Asset 7, நெட்வொர்க் அசெட்ஸ். உங்களோட நெட்வொர்க் தான் உங்களோட நெட் வர்த்னு சொல்லுவாங்க. எப்பவுமே ரைட் பீப்புள் கூட இருந்தா பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், இன்வெஸ்ட்மெண்ட் சான்சஸ், கொலாபரேஷன் ஐடியாஸ் எல்லாம் வரும். சோ இப்பவே பில்ட் பண்ணுங்க ஒரு ஸ்ட்ராங்கான நெட்வொர்க். மென்டார்ஸ், இன்வெஸ்டர்ஸ், லைக் மைண்டட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி எக்ஸ்பர்ட்ஸ் கூட கனெக்ஷன் வச்சுக்கோங்க. Asset 8, பர்சனல் பிராண்ட். இன்னைக்கு டேட்ல பர்சனல் பிராண்ட் இருந்தா அது உங்களுக்கு பணத்தை வரவழைக்க கூடிய ஒரு நல்ல அசெட்டா ஆகும். எக்ஸாம்பிளுக்கு இன்ஸ்டாகிராம், யூடியூப், லிங்க்டின் மாதிரி பிளாட்ஃபார்ம்ஸ்ல நீங்க கன்சிஸ்டன்டா வேல்யூபிளான கண்டென்ட் ஷேர் பண்ணினா உங்களுக்கு தனி ஆடியன்ஸ் பில்ட் ஆவாங்க. அப்புறம் பிராண்ட் ஸ்பான்சர் பண்ணுவாங்க, ப்ராடக்ட் செல் பண்ண ஆடியன்ஸ் ரெடியா இருக்கும். ரோஹன் கடைசியா சொல்றான் ஷாம் கிட்ட, அதாவது பீப்புள் ட்ரஸ்ட் ஃபேசஸ், நாட் ஜஸ்ட் ப்ராடக்ட்ஸ். சோ நீ ஒரு பர்சனல் பிராண்ட் பில்ட் பண்ணினா நீ தான் அந்த பிசினஸோட கிங்னு சொல்றான். உன் பிரசன்ஸ் தான் அசெட். இப்படி அவனுக்கு தெரிஞ்ச 8 அசெட்ஸ் பத்தி ரோஹன் சொல்லி முடிச்சான். ஃப்ரெண்ட்ஸ், ரோஹன் சொன்ன எல்லாத்தையுமே கேட்டுட்டு ஷாமுக்கு ஒரு நல்ல கிளாரிட்டி வந்தது. உடனே அவன் சொன்னா, ஓகேடா, நானும் இதுல எனக்கு எந்த அசெட் சூட் ஆகும்னு பார்த்து இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்றேன்டான்னு சொல்லிட்டு கிளம்பினான். So guys, இதுதான் best assets to get rich. The more assets you build, the faster you will reach your financial freedom. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா thumbs up கொடுங்க and subscribe பண்ணுங்க. Thanks for watching. Next வீடியோல மீட் பண்ணலாம். Bye.